வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. ஒரு சூப்பரான அருமையான உண்மையிலேயே தரமான இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம கம்பெனியை பற்றி ஒன்று வச்சுருக்கேன். ஆனால் என்னால் யூடியூப்பில் சொல்ல முடியாது. யூடியூப்பில் மட்டும் இல்லை, யாருக்கிட்டாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எப்படியாச்சு யாருக்கு அதுக்காச்சும் எங்கன்னா போயிடுது. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். யாருக்கும் பர்சனலாக கேட்டாலும் சரி, யாரும் ட்ரையும் பண்ணாதீங்க. நான் மேபி அவுட் ஆஃப் ரீச்சில் கூட போயிடுவேன் அடுத்த ஒரு வாரத்துக்கு. நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம் பப்ளிக்காக உங்களுக்கு கிடையாது, யூடியூபர்ஸ்க்கு. யார் யாரெல்லாம் இந்த கம்பெனியை பற்றி வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தரமான இன்ஃபர்மேஷன் ஒருவேளை நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதை பற்றி பேசாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன், அதை பற்றி பேசாதீங்க. நீங்கள் பேசி டிலே ஆச்சு, நான் ஸ்ட்ரெயிட்டாக செம்ம கடுப்பாயிடுவேன். அவ்வளோ நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ வெளியே வரக்கூடாது, தெரியக்கூடாது. இது பப்ளிக்கில் யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்துட்டும் நீங்கள் யாருன்னா இதை பற்றி பேச போகிறீங்க, அதாவது நான் என்னன்னே சொல்லன்றதுனால அவன் தான் ஒன்றும் சொல்லியே அது எதுவாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் யோசிச்சுக்கிட்டு கற்பனை எல்லாம் போகாதீங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் தான், எல்லாருக்குமே பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன், சூப்பர் தகவல். இத்தனை மாதம் எந்த நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே நம்பிக்கையோடு இருங்க. இன்னொரு ஒரு வாரம் எனக்காக ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு நானே பிரேக் பண்ணுறேன். ஏன்னா இது அஃபிஷியலாக வரப்போகிற அனௌன்ஸ்மெண்ட், அஃபிஷியலாக வரப்போகுது, கன்ஃபார்மாக வரும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணதுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தே தீருன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, நிறைய விஷயம் உறுதின்னு சொல்லிட்டு உறுதி இல்லாமல் போயிருக்கு, அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். ஓகேவா? அதை தாண்டி வேறு எதுவும் கேட்கக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சா கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த வீடியோவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு யாரும் ஒரு வாரம் மட்டும் மைத்ரி சேர்ந்த யாரும் உண்மையான உறுப்பினர்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே இந்த கம்பெனிக்காக இவ்வளோ நாள் உழைச்சிங்க, நான் இந்த கம்பெனிலேருந்து நல்லது வரணுன்றதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் யூடியூப்க்கு நான் வந்தால் பணம் சம்பாதிக்க வரல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் கேட்டுக்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு வாரத்துக்கு நீங்கள் உங்கள் சேனலில் வீடியோ போடாதீங்க. அஃபிஷியல் வீடியோ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வாரம் என் கூட சேர்ந்து ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வெகு விரைவில் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். வெகு விரைவில் அப்படின்றத நான் சொல்கிறேன். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன், இந்த க்ளூ தரேன்னு சொன்னேன்ல, அந்த க்ளூ கேட்டுக்குங்க. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எந்த ஹை லெவலும் கொடுக்கல, எந்த லோ லெவலும் கொடுக்கல. இதை நானே கண்டுபிடிச்சேன். இதுதான் க்ளூ. ஸோ இதை தாண்டி வேறு எந்த க்ளூவும் உங்களுக்கு கிடையாது. ஓகே, இதை தாண்டி வேறு எந்த க்ளூவும் உங்களுக்கு கிடையாது, தரப்போகிறதும் கிடையாது. இதுதான் இன்ஃபர்மேஷன், இதுதான் க்ளூ. ஸோ தயவுசெய்து யூடியூப்பில் பேசுகிற யாரும் இதை பற்றி மட்டும் பேசாதீங்க. நான் எதை சொல்ல வரேன்னு கூட என் பேரை கூட மென்ஷன் பண்ணி பேசாதீங்க. ஓகேவா? நான் அவ்வளோதான் இப்போ உங்ககிட்ட கேட்டுக்கிறது. அண்ட் எம்டியோட ரிலாக்ஸேஷன் பற்றி நீங்கள் பேசிக்கங்க, அது பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ சொல்கிறது யாருக்குமே தெரியாது. நான் இந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் என்ன டேட்டு? 4ஆம் தேதியா? 4ஆம் தேதி மார்ச். இந்த டேட்டு நான் சொல்லியிருக்கேன். 10ஆம் தேதி அன்னைக்கு இது என்னன்னு நானே சொல்கிறேன். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரலன்னா இது என்னன்னு நானே சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு தான் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நான் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு, எப்படி எம்டி வெளியே வருவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கையோடு இருந்து நான் கரெக்டாக அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்லி அதுக்குள்ளே எம்டி எப்படி வெளியே வந்தாரோ, நம்ம சொல்லி அவர் வரல, எனக்கு இருந்த அந்த நம்பிக்கைக்கு நான் எப்படி கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சு எம்டி வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணணும், அதே மாதிரி இதையும் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸாக இருக்க நீங்கள் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறங்க. யாரும் யூடியூப் பக்கம் ஒரு வாரத்துக்கு வராதிங்க. மைத்ரி இருக்கவங்களே கேட்டுக்கிறேன், யூடியூப் பக்கமே வராதிங்க ஒரு வாரத்துக்கு. ஓகே, அண்ட் யூடியூபர்ஸ் யாரும் இதை பற்றி பேசாதீங்க. எம்டிஓ ரிலாக்ஸேஷன் கூட நீங்கள் பேசணும் அவசியம் இல்லை, கிடைச்சதுன்னா அவரே பேசட்டும். ஓகேவா? அஃபிஷியல் வீடியோ வர வரைக்கும் யாரும் யூடியூப்பில் வீடியோ போடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் யூடியூப்பில். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னால் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் இதை நான் சொல்கிற விஷயம் இது ரொம்ப சீரியஸ். ஓகே, இப்போ நீங்கள் எதனா இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது நம்மளுக்கு இன்னும் டைம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டைமில் யாரெல்லாம் பேசுகிறாங்க அவனை என்ன பொறுத்தவரைக்கும் ஃபேக்குன்றுவேன். அந்த மாதிரி நான் போயிடுவேன் இதுக்கப்புறம். ஏன்னா இது ரொம்ப சீரியஸு. இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கான பலன் இதுக்கப்புறம் தான் கிடைக்க போகுது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு 2-3 பேர் நான் சொன்னதுனால அமைதியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாட்டி நம்மளுக்கு வெகு விரைவில் அப்படின்றது கன்ஃபார்ம்.
ஸோ என் கூட சேர்ந்து 10ஆம் தேதி இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் சொல்கிறது இது வரும் அது வரும் அதெல்லாம் கிடையாது. ஒரு அஃபிஷியல் வீடியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காமல் சாத்தியக்கூறுகள் தெரியுது, ஓகே? அண்ட் அதுக்கு எனக்கு ரொம்ப 100% நம்பிக்கை வர அளவுக்கு ஒன்று பார்த்துட்டேன். அதை பார்த்ததுக்கப்புறமா என்னால் சும்மா இருக்க முடியல. எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்னது காரணமோ, ஃபோன் அடிச்சோ இல்லை மெசேஜ் பண்ணி கேட்கும்போது நான் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் யாருக்குமே தெரியக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு வேளை நோட் பண்ணியிருந்து நீங்கள் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனா ப்ரோ அப்படின்ட்டு அது ப்ரூஃபோடு கேட்டிங்கன்னா ஓகே, இல்லைனா சொல்ல முடியாதுன்றுவேன். அதையும் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நானும் கஷ்டத்தில் தான் இருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்லி அது வெளியே போயிட்டு வேறு யாருக்கோ தெரிஞ்சு அது செயல்பட விடாமல் தடுத்துட்டாங்க. ஏற்கனவே தடுத்துனா இருக்கிறாங்க. இன்னும் எதனா ஆச்சுன்னா என் மனசு தாங்காதா ராசா, இதுக்கப்புறம் தாங்காது, என் உடம்புல சக்தி இல்லைடா, அந்த ரேஞ்சில் இருக்கேன். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஓகேவா? ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நம்ம 10ஆம் தேதிக்கு அப்புறம் சந்திப்போம். அதுக்கு நடுவில் வீடியோ வராதான்னு கேட்டிங்கன்னா வேறு எதனா வரும். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கேட்காதீங்க. நான் கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறேன், சரியா? நன்றி. அஃபிஷியல் வீடியோ வந்ததுக்கப்புறம் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இன்றைக்கி மார்ச் 4.